மாறும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். தேவனுடைய வார்த்தையை பகிரும்படியாய் தேவன் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இடத்துல நாளை இணைந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோட பேச விரும்புகிறார். நீங்கள் எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. இந்த நாளிலும் ஆவியானவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. வார்த்தை மாம்சமாகும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் சொல்லியிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிலைப்படுவதாக அதை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த நாளிலும் ஒரே ஒரு காரியங்களை குறித்து தேவன் என்னோட பேசின காரியத்தை உங்களோட பகிர நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் எந்த இடத்துலேருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து நாம் இந்த நாட்களை யோசித்து கொண்டிருந்தாலும், நம்மை சுற்றி அநேக சூழ்நிலைகள் இருந்தாலும், கர்த்தர் இந்த நாளில் அவரை ஃபோக்கஸ் பண்ணும்படியாய், அவரை மையப்படுத்தும்படியாய், அவரை நோக்கி பார்க்கும்படியான ஒரு கிருபைகளை இந்த நாட்களே நமக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 14. அதில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தை வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரம் வசனம் முதல் 33வது வசனம் வரைக்கும். மத்தேயு 14:25 முதல் 33 வரை வாசிக்கலாம். மேத்யூ 14 verses 25 to 33. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக கடலின் மேல் நடந்தார். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இது நமக்கு நன்கு தெரிந்த சம்பவம் தான். ஆனால் இந்த சம்பவத்தை குறித்து அநேக பிரசங்கங்கள், அநேக காரியங்களை நாம் கற்றிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பேசிக்கான விஷயத்தை குறித்து அல்லது ஒரு இயல்பான ஒரு யதார்த்தமான ஒரு சில காரியங்களை குறித்து ஆண்டவர் பேச விரும்புகிறார். இந்த 31வது வசனத்தில் சொன்னபடி பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கிறோம், நாம் செயல்பட விரும்புகிறோம். இந்த 2024 முடித்து இந்த 2025ஆம் வருஷத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை விசுவாசத்துக்குள்ளே நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. God wants us to have a faith which pleases him. தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசம் அல்லது அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம் வாழ்க்கையிலே நடப்பிக்கப்படுவதற்கான ஒரு விசுவாசத்தை தான் தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறாரே தவிர, நாம் மற்ற காரியங்களை குறித்து அநேக விஷயங்களை குறித்து நாம் யோசித்தாலும் இன்றைக்கு சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த 2024 வரைக்கும் நிறைய விஷயங்களை நம்ம சந்தித்திருக்கலாம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த அற்புதம் நடக்கலை, எதிர்பார்த்த ஆசீர்வாதம் கிடைக்கல, எதிர்பார்த்த நன்மை ஒருவேளை இது வரைக்கும் நான் பார்க்கலன்னு சொல்லி. ஆனால் நாம் எதிர்பார்க்குற நம்ம ஜெபத்தை குறித்தே நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நான் இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன், நான் இவ்வளோ நன்மைகளை செய்கிறேன், இந்த காரியங்களை நான் செய்கிறேன், ஆனால் இது வரைக்கும் எனக்கு நன்மை நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் கேள்விகளை எடுத்துக்கொண்டிருந்தாலும்,
என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குங்கிற கேள்வியை நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? ஹவ் இஸ் மை ஃபேத்? இத்தனை ஆண்டுகள், 10 வருஷமா இருக்கலாம், 15 வருஷமா இருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியராக இருப்பாங்க, 30 வருஷம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நாம் அந்த கேள்விகளை கேட்டுக்கிறோமா? என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? ஹவ் இஸ் மை ஃபேத்? நான் ஆண்டவர் உண்மையாகவே விசுவாசிக்கிறேனா? உண்மையாகவே சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறேனா தான் அடுத்த கேள்வி. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த பேதுரு யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்தார். என்னது? தண்ணீர் மேலே இயேசுவை மாதிரியே நடந்த ஒரே ஒரு சீடர், ஒரே ஒரு மனிதன் யாருன்னா பேதுரு மட்டும்தான். ஹல்லேலூயா. அப்போ அந்த பேதுரு தண்ணீரிலே நடக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தேவன் வைத்திருந்தார். அதனால தான் அவருக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். God wants you to do miracles and signs and wonders. எப்படி அவர் தண்ணீர் மீது, இப்போ பேதுரு கேட்குற, ஆண்டவரே நான் தண்ணீரில் நடந்து வரேன். ஹல்லேலூயா. நீங்கள் தான் கிறிஸ்துவனா? நீங்கள் தான் ஆண்டவர்னா? ஆண்டவர் நீங்கள் தான் வரீங்களா? நீங்கள் தான் அங்கே இருக்கீங்களான்னு சொல்லி அவன் ஆண்டவரை தெளிவாக அடையாளப்படுத்தும் போது ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுக்குறார். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவை சரியாக அடையாளம் படுத்தும் போது, தேவனை நீங்கள் குறிப்பாய் அடையாளம் படுத்தும் போது, தேவனை அறியும் போது, அந்த அறிகிற அறிவின் நிமித்தம் அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று குப்பையுமா நான் என்ன பண்ணிட்டேன், அதை கன்சிடர் பண்ணல. இன்னைக்கு உலகம் அநேக விஷயத்தை என்ன பெரிதாய் சொல்லி கொண்டிருக்கிறது. அவர்கள் கிரியைகளை வைத்து, அவர்களுடைய வாழ்க்கையை வைத்து, அவர்களுடைய பொருட்களை வைத்து, அவர்களுடைய உணவு வழக்கங்களை வைத்து, அல்லது அநேக விதமான ஆடம்பரங்களை வைத்து தான் நாம் நினைக்கிறோம் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, செழிப்பாக இருக்கிறாங்க, மேன்மையாக இருக்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம், குறைவில் இருக்கிறோம், நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, நம்ம பலவீனத்தில் இருக்கணும்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் we are trying to compare the blessings with others. நம்மளுடைய ஆசீர்வாதங்களை வச்சு இதை என்ன பண்ணுறோம், ஒப்பிட்டு பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம எப்படி வாழணும்னு விரும்புகிறார். இயேசு எதையெல்லாம் செய்தாரோ அதைவிட மேன்மையான காரியங்களை நீங்களும் நானும் இந்த பூமியிலே. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் என்ன ஆசை? பரலோகத்துக்கு போகிறது ஆசை. ஆமாம், உண்மைதான். பரலோகத்துக்கு போகிறது ஆசை உண்மைதான். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. பரலோகத்துக்கு போகிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி நம்ம அதை ஒரு பெரிய டாஸ்காக நினச்சிட்டோம். பரலோகத்துக்கு போகணும், அதுக்காகவே எல்லாம். ஆண்டவர் விரும்புகிறார், இந்த பூமியை முதல்ல நீங்கள் எப்படி இருக்கணும், பரலோகமாய் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பூமியை நீங்கள் பரலோகமாய் மாற்றுவதற்காக தான் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணினார், தேவன் உங்களை அழைத்தார், தேவன் உங்களுடைய ஆவியை உங்கள் மேலே ஊற்றியிருக்கிறார். நம்ம ஃபிசிக்கலாக ஒரு நாளில் ஒரு பரலோகத்துக்கு போகிறது உண்மைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த இருளின் ராஜ்யத்திலே இருக்கிற இந்த பூமியிலே நீங்கள் கட்ட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அப்போ பேதுரு கேட்குற, ஆண்டவரை நான் நடந்து வரேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நடந்து வாங்குறார். அப்போது பேதுருக்குள்ளே இந்த வெளிப்பாடு இயேசு தான் அப்படின்னா, இயேசு நடந்து வந்தால் என்னாலையும் நடக்க முடியும். இயேசு குணம் அளித்தால் என்னாலும் சுகம் அளிக்கிற வரம் எனக்கும் வேலை செய்யும். இயேசு பிசாசுகளை துரத்தினால் நானும் பிசாசுகளை துரத்த முடியும். இந்த அடையாளத்தை நீங்கள் அறிய வேண்டும். நோ கிரைஸ்ட் as how he is. பிதா எப்படிப்பட்டவர், குமாரன் எப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்ற அடையாளத்தை நீங்கள் அறியும் போதுதான் அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளேருந்து செயல்படும். ஹல்லேலூயா. பேதுரு தண்ணியில நடக்கிறாரு. அப்போது அவர் நடந்தாரா இல்லையா? நடந்தார். பேதுரு என்ன பண்ணுறாரு? நடந்தார். ஆனால் அவர் நடந்தது, அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப தூரம் நடக்க முடியல. விசுவாசத்தில் அவர் ஆரம்பித்தது உண்மைதான். விசுவாச ஆரம்ப நாட்களிலே நாம் விசுவாசத்திலே வைராக்கியத்திலே அநேக காரியங்களை நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் எல்லாம் நடக்கும். ஜெபித்த அடுத்த செகண்ட், அடுத்த நாள், அந்த வாரமே பார்த்திங்கன்னா அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம பார்த்த இந்த நாட்களிலும் நமக்கு விசுவாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ பேதுரு நடந்தார் உண்மைதான். 30வது வசனத்தை வாசிங்க. 30, அதே 14:30. பலமாய் இருக்கிறதை கண்டு, எதை காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு
பயந்து அமிழ்ந்து போகையில் எதை ஆண்டவர் பார்த்தாரு? காற்றை பார்த்து விட்டான். அப்போ இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை நாம் பார்த்தோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? அமிழ்ந்து போயிடுவோம். நம்ம சுற்றி நடக்கிற பிரச்சனைகள், உங்களை சுற்றி நடக்கிற போராட்டங்கள், உங்களை சுற்றி நடக்கிற வார்த்தைகளை பேசுகிற மனிதர்கள், உங்களை சுற்றி நடக்கிற அந்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கும்போது யூ ஆர் லூசிங் த ஃபோக்கஸ் ஃப்ரம் கிரைஸ்ட். கிறிஸ்து உங்களை எதற்காக அழைத்தார், என்ன அழைப்பு, என்ன தரிசனம், என்ன வேலையை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தண்ணியிலே நடக்கலாம், காற்றையும் கடலையும் அதட்டலாம், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றலாம். இதெல்லாமே இயேசு செய்தது. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ எப்போ தான் இந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னா நாம் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், உண்மைதான். ஆனால் நமக்கு சந்தேகமும் கூடயே இருக்குது. ஆண்டவர் சொன்னது நடக்குமா? வாக்கு பண்ணியிருக்கிறார், செய்வாரா? இது வரைக்கும் இப்படியே நடந்துருச்சு, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 2024 முடிஞ்சிருச்சு, இந்த 2025 ஜனவரி பாதி நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் நடக்கலைன்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் சந்தேகத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சந்தேகப்படாத, நான் உன்னை நடத்துகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அவன் காற்றை பார்க்கும்போது அமிழ்ந்து போனான். நீங்க சந்தேகம் என்பதை பிசாசு கொடுக்குற ஒரு விஷயம், தேவன் ஏற்படுத்தின காரியம் கிடையாது. எபிரேயர் 11:1 வாசிங்க. எபிரேயர் 11:1 2 வசனங்கள். ஹீப்ரூஸ் 11:1 and 2. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பாருங்க, விசுவாசத்தோட டெஃபினிஷன். விசுவாசம்னா என்ன? இப்போ நம்ம விசுவாசத்தை தான் ஆண்டவர் சொன்னார். விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, விசுவாசம் என்பது என்னது? வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவையின் நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே 3வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ரொம்ப ஆழமான வார்த்தை. இதை நீங்கள் பொறுமையாக அப்புறம் வீட்டில் தியானிங்க. நான் சுருக்கமாக இந்த காரியங்களை சொல்லுகிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை உண்டாக்குனதே எப்படி உண்டாக்குனாராம்? விசுவாசத்தினாலே. காட் நீடட் a faith to create this world. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகமே உண்டானது எதில்? வார்த்தையிலே நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை விசுவாசத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. இட் வாஸ் ஸ்போக்கன் இன் ஃபேத். ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியே ஆண்டவர் உண்டாக்குனதுக்கே அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? விசுவாசம் தேவைப்பட்டது. ஒரு இல்லாத விஷயத்தை உருவாக்குறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஒரு பொருள் இருக்குது. நான் இன்னைக்கு இந்த ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மேஜர் செய்யணும், இல்லை ஒரு சேர் பண்ணணும், பிளாஸ்டிக்கில் பண்ணணும், இல்லை ஸ்டீலில் ஒரு காரியம் பண்ணணும், கட்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரா மெட்டீரியல் வேணும். என்ன வேணும்? ஒரு பொருளை உருவாக்குவதற்கு இன்னொரு பொருள் இருந்தால் தான் அதை உருவாக்க முடியும். ஆனால் ஆண்டவர் இந்த பூமியை ஒன்றும் இல்லாமலேருந்து உருவாக்குனார். எப்படி? ஃப்ரம் நத்திங். ஹல்லேலூயா. காட் கிரியேட்டட் எவ்ரிதிங் ஃப்ரம் நத்திங். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய செயல். இப்போ இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ளே நிச்சயமான ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நமக்குள்ள டவுட் வருது. என்ன வருது? சந்தேகம். இப்போ சந்தேகத்தை தேவன் விரும்பவில்லை. சந்தேகம் விசுவாசத்துக்கு எதிரானது, உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு எதிரானது, உங்களுடைய அழைப்புக்கு எதிரானது. அப்போ சந்தேகம் படாமல் இருக்கிற ஒரு மனிதனால தான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம், அது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஜேம்ஸில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். வாசிங்க சிஸ்டர். நீங்கள் ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாயிராமல் பூரணராயும்
நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலே நிலையற்றவனாய். பாருங்க, இதுதான் சந்தேகம். இப்போ விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது. அதுதான் இங்கே சொல்லப்படுது. அப்போ விசுவாச பரீட்சை வரும் நமக்கு. எல்லாமே என்னது? விசுவாச பரீட்சை. தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது, தீமையை நன்மையாக மாற்றுறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த சந்தேகம் என்பது அவ்விசுவாசம். அப்போ அவ்விசுவாசம் என்பது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். நாம் ஒரு வேளை நினைத்து கொண்டிருக்கலாம், இந்த விசுவாசத்தை குறித்து ஏன் எல்லாரும் அழுத்தி சொல்கிறாங்க, ஏன் விசுவாசம் எல்லா டைமும் எல்லா நேரங்களிலும் இதே காரியங்களை ஏன் சொல்லப்படுகுதுன்னா, தேவன் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். அந்த விசுவாசம்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மளை கொண்டு போகுது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சந்தேகப்படாமல் இருக்கிற ஒரு விசுவாசத்தை குறித்து, நிச்சயமான ஒரு விசுவாசத்தை குறித்து, உறுதியான ஒரு நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் பேச விரும்புகிறார். அப்போ இருமனம் உள்ளவனாக இருந்து விசுவாசம் என்ன செய்வார் செய்ய மாட்டார், நடக்கும் நடக்காதுங்கிற மாதிரி இருந்தோன்னா, வசனம் சொல்கிறது எதையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் அந்த மனிதன் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது என்று தெளிவாக யாக்கோபு எழுதுகிறார். இன்றைக்கு நமக்குள்ளே எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். நம்ம உண்மையாகவே தேவனுக்கு பிரியமான ஒரு விசுவாசம், தேவன் விரும்புகிற விசுவாசம், தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை கொண்டு வருகிற விசுவாசத்தை தான் நாம் பார்க்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். இப்போ வேதத்தில் அநேக விசுவாச வீரர்களை குறித்து இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் என்பது அது பேர் விசுவாச பட்டியல். இந்த விசுவாச பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தொடங்கி ஆதாம் தொடங்கி அப்படியே எல்லா பரிசுத்தவான்களை குறித்து விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அதில் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. அதே எபிரேயர் 12:1-2, ஹீப்ரூஸ் 12:1-2. அன்றியும் என் மகனே, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை யாரை நோக்கி பார்த்து ஓடணுமா? கிறிஸ்துவை. அல்லேலூயா. ஃபிக்ஸ், ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, let us fix our eyes on Jesus. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய இப்போ பேதுரு இயேசு மேலே இயேசுவை எப்போலாம் அவன் ஃபோக்கஸ் பண்ணி அவரை ஃபிக்ஸ் பண்ணி அவர் மேலே கண்களை வைத்து அவன் அந்த அலைகளில் நடந்து வந்தானோ அவனால் அந்த அலைகளில் நடக்க முடிந்தது. He was able to walk on water till when he was able to fix his eyes on Jesus. Hallelujah. இப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அலைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ளணும்னா இயேசுவின் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான ஃபாதர் ஒரு அருமையான பாட்டு பாடியிருக்காரு, கண்களை பதிய வைப்போம் கர்த்தரால் இயேசுவின் மேல். ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். 2024 வரைக்கும் நான் இப்படி இருந்தது பெரிய விஷயம் இல்லை. ஆண்ட்ரூ சொல்கிறாரு, லிட்டில் ஃபெய்த்லேருந்து மோர் ஃபெய்த்துக்குள்ளே 30% 60 தாண்டி 100 மடங்கு அந்த விசுவாசத்திற்குள்ளே நீங்கள் வளர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஏன்னா விசுவாசம்தான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம். ஹல்லேலூயா. வேதத்திலே அநேகர் விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அநேகர் சந்தேகத்தினாலே ஆசீர்வாதங்களை இழந்து போனவங்களும் இருக்கிறாங்க. அந்த 100க்கு அதிபதி சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க,
அப்போ ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார், சொல்கிறார், இஸ்ரவேலில் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, பார்க்கல. அப்போ விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து நாம் யோசித்தாலும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் மேலே வைத்துக்கிற அந்த விசுவாசம், அந்த மத்திய 8ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிங்க. மத்திய 8:5 முதல் 13 அந்த வசனங்கள். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அவனோட விசுவாசம், அவன் 100க்கு அதிபதி. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டுக்கு வர வேண்டாம், அந்த அளவுக்கு நான் புண்ணியமானவன் கிடையாது, நான் ஒரு சாதாரணமானவன் தான். அவன் தேவனை உயர்த்துகிற அந்த இடத்துல தேவனுடைய அவன் தேவனை சரியாக அடையாளப்படுத்தி கொள்ளுகிறான். அவர் யார்? சர்வை வல்லமுள்ள தேவன், அவர் பரிசுத்தமானவர், இதற்கு நான் பாத்திரன்னு சொல்லி தன்னை தாழ்த்தும் போது அவனுடைய விசுவாசம் பாருங்க. ஒரு வார்த்தை, என்னுடைய வார்த்தைக்கே அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குன்னா, சகலத்தையும் படைத்த ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என்னுடைய வேலைக்காரன் அவன் சொஸ்தம் அவன் வீட்டில் போய் கேட்கும்போது எந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாரோ அதே நேரத்தில் அந்த வேலைக்காரனாக சுகம் உண்டானது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் இன்றைக்கு ஆண்டவரை அசைக்கிற ஒரு விசுவாசம். நம்ம அநேக நேரங்களில் நாம் செபிக்கிறோம், அநேக நாட்களாக செபிக்கிறோம், அநேக காரியங்களுக்காக செபிக்கிறோம். ஆனால் நமக்குள்ள அந்த விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ண விரும்புகிறார். தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றும் போது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அநேக நாட்களாக ஒருவேளை நீங்கள் ஒரு காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து ஜெபித்தாலும் உறுதியான விசுவாசத்தோடு, நிச்சயமான விசுவாசத்தோடு, அப்போ சந்தேகத்தை விதைக்கிறவன் பிசாசு. ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஏவாளுக்கு ஒரு சந்தேகத்தை விதைக்கிறான். என்ன சந்தேகம்? 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை மேலே சந்தேகம். பாருங்கள், அப்படி தான் பாவமே நுழையுது. பாவம் எப்படி நுழையும் தெரியுமா? பயத்தினாலையும் சந்தேகத்தினாலையும். 3ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்றது. பாருங்க, சொன்னது உண்டா? என்ன 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 ஒரு ஏற்படுத்துகிறான்? சந்தேகத்தை. தேவன் சொன்னது உண்மைதானே? தேவன் சொன்னது உண்மைதான். ஆனால் அந்த வார்த்தை மேலே ஒரு சந்தேகம். தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்க வாக்குத்தத்தம் உண்மைதான், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் மேலே சந்தேகம். ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் நடத்துவாரா? ஆண்டவர் வாக்கு பண்ணாரா? இதை செய்வாரா? இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தை விதைக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். இப்போ இன்றைக்கி ஆண்டவர் இந்த சந்தேகத்திலேருந்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சந்தேகப்படாமல் இருக்க வேண்டும். விசுவாசத்துக்கும் சந்தேகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. விசுவாசம் இருந்தால் சந்தேகம் இருக்காது, சந்தேகம் இருந்தால் விசுவாசம் இருக்காது. அது பேர் விசுவாசம் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர், இப்போ பாருங்கள், ஆதியிலே ஆண்டவர் இந்த சந்தேகத்தின் நிமித்தம் வந்த பாவம். தேவன் சொன்னாரா? தேவன் வாக்கு பண்ணார்? இன்றைக்கி நிறைய நேரங்கள் நமக்கு அந்த கேள்வி வருது. ஆண்டவர் சொன்னார், நடக்குமா நடக்காதா? இத்தனை ஆயிடுச்சு, வயசாயிருச்சு. ஆபிரகாமுக்கு சந்தேகம். ஆண்டவர் வாக்கு பண்ணார், பொறுமையாக இருந்திருந்தா ஈசாக்கு தான் வந்திருப்பார். தேவையில்லாத ஒரு சந்ததி வந்திருக்க, அவசரப்பட்டு சந்தேகம். மோசேக்கு சந்தேகம். என்னது? பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்க முடியுமா? சந்தேகம்.
அ இவருக்கு சந்தேகம். அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் இப்போ சொல்லி வரிசையாக சொல்கிறேன் பாருங்க. ஆபிரகாம் சந்தேகப்படுறாரு. மோசேக்கு சந்தேகம். எகிப்துக்கு என்னது பார்வோனுக்கு முன்னாடி போக மாட்டேன்னு சொல்றார். அழைப்பு மேலே சந்தேகம். கிதியோனுக்கு சந்தேகம். ஆண்டவர் விடுவிப்பாரா? சந்தேகம். சகரியாக்கு குழந்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணாரு. குழந்தை பிறக்குமான்னு சந்தேகம். முக்கியமான ஒருத்தர் யோவான் 20 வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் நடக்குது. யோவான் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலையிட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மலாம் பாக்கியவான்கள். உண்மையை சொல்கிறேன். அந்த சீடர்கள்லாம் கண்டு தான் விசுவாசித்தாங்க. தோமா சொல்கிறாரு, நான் என்ன பண்ண மாட்டேன், அவரை பார்க்காம நான் என்ன பண்ண மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த அவ்விசுவாசம், அந்த சந்தேகம், அந்த பயத்தை நாம் நீக்க வேண்டும். அது நீங்கணும். அப்போ தான் தேவனுடைய அற்புதங்களை நாம் எளிதாய் சுதந்திரிக்க. பாருங்கள், நிறைய நேரங்கள் நம்ம யோசிப்போம். சில புதிதாய் வந்திருக்கிறவங்களுக்கு, ஆண்டவருக்குள்ளே வந்தவங்க அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் ஆண்டவர் துரிதமாய் செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம நாட்கள் ஆக ஆக அந்த அற்புதங்களும் அடையாளங்களையும் நம்ம என்னென்ன பண்ண முடியும், பார்க்க முடியல. நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் அற்புதம் நடக்கலை. ஆனால் சோர்ந்து போகாது. இன்றைக்கி ஆண்டவர் சந்தேகத்தை நீக்குவாராக. ஹல்லேலூயா. இப்போ நமக்குள்ள பயத்தின் ஆவியை கொடுக்கல. தீமோத்தேயுவிலே வாசிக்கிறோம், அவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கல, தெளிவின் ஆவியை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பயப்படுகிறவர்களும். அங்கே அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல யாரை சொல்லப்பட்டிருக்குன்னா, யாரெல்லாம் பயப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. இந்த வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 8வது 21:8 வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்ப அவிசுவாசிகள்லாம் எங்க போவாங்க? ஆண்டவரை நம்புற விதத்துல, அவரை விசுவாசிக்கிற விதத்துல விசுவாசித்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போக முடியும். இப்போ ஏதோ விசுவாசம் ஏதோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏதோ சும்மா நம்ம ஏதோ கிறிஸ்தவனாக வாழ்கிறதுக்காக விசுவாசம் கிடையாது. தேவன் அதை குறிப்பாய் பார்க்கிறார்கள். இப்போ பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும், அதுதான் ஃபஸ்ட்டு 2 கேட்டகரி. அதுக்கப்புறம் தான் மற்ற பாவங்களை குறித்து. அப்போ அவ்விசுவாசம் என்பது ஒரு பாவம். அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஆண்டவர் சொன்னாருன்னா அதை நம்பணும். அதை நம்பாமல் நாம் நம்மளுடைய சிந்தனையிலே, நம்மளுடைய முயற்சியிலே, நம்மளுடைய எண்ணங்களில் நாம் இருக்கும்போது நம்மை படைத்தவரை சந்தேகப்படுகிறோம். படைத்தவரை நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி ஒன்றும் கிடையாது. பெற்றோர் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு சொன்னீங்கன்னா இந்த பிள்ளைகள் நம்பணுங்கிறத நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா இல்லையா? நீங்கள் சொன்ன வார்த்தையை இந்த பிள்ளைகள் நம்பணும்.
அப்போ ஒரு உலக பிரகாரமான தகப்பனுக்கும் தாய்க்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது, உங்களை உண்டாக்கின பரமபிதாவாகிய தேவன், நீங்க அவர நம்பணும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்க அவர மேல நம்பிக்கையை வைக்க வேண்டும். விசுவாசமாய் இருக்க வேண்டும். யூ மஸ்ட் ட்ரஸ்ட் தி லார்ட் அட் ஆல் டைம்ஸ். ஹல்லேலூயா. இந்த அவிசுவாசம் இந்த நாட்கள்லே விசேஷமாக இந்த 2025ல ஆண்டவர் நமக்குள்ள புதிய கிருபைகளை கொடுத்து, புதிய விசுவாசத்தை கொடுத்து, புதிய சிருஷ்டியாய் உருவாக்கி, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்ற வார்த்தையின்படி நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை வர்த்திக்கிற காரியங்கள் இந்த நாட்களில் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ தோமா அவிசுவாசமாய் இருந்தது உண்மைதான். பேதுரு பயந்து தேவனை மறுதலித்தது உண்மைதான். இருவரையும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்த இன்றைக்கி ஒருவேளை 2024 வரைக்கும் ஒரு சாப்டர் முடிஞ்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்றாரு, நான் புதிதாய் உன்னை உருவாக்க விரும்புகிறேன். நீ சந்தேகப்படாத, நீ பயப்படாத. உன் காரியங்களை கர்த்தர் நிச்சயமாகவே பார்த்து நடத்துவார். நாம் தைரியமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான முயற்சிகளை நாம் செய்வோம். நீ எங்கே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, அருமையான வாலிப சகோதரியே, சகோதரனே, அருமையான தாயே, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய், உண்மையாகவே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. நாம் விசுவாசிக்க விட நம்ப வேண்டும். கர்த்தர் என்னை நடத்துவார். கர்த்தரை நான் நம்புவேன். தாவீது சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் துதி என் வாயில் இருக்கும்னா அவர் நம்பினான். ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்த பண்ணுவார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி அவனுக்குள்ளே இருக்க அந்த விசுவாசம் தான் அவனை அந்த அரண்மனைக்குள்ளே ராஜாவாய் தேவன் உருவாக்கினார். இந்த விசுவாசிக்கிறது தான் தேவன் வைத்துகிற. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்ட. உங்கள் நீதி என்பது நீங்கள் செய்கிற கிரியைகள் கிடையாது, இயேசுவை விசுவாசிக்கிறது. பிதா அனுப்பின குமாரனை விசுவாசிக்கிறதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை உருவாக்க விரும்புகிறார். பழைய காரியங்கள் மறையட்டும். ஆண்டவர் புதிதாய் உங்களை உருவாக்கி, புதிய சிருஷ்டியாய், புதிய எண்ணங்கள், புதிய வார்த்தைகள், புதிய செயல்களை ஆண்டவர் கொடுத்து, எப்படி அன்றைக்கு பேதுரு தண்ணீர் மேலே நடந்தாலும் அப்படி நீங்கள் உங்கள் பிரச்சனை மேலே நீங்கள் நடக்கணும். உங்கள் பயத்து மேலே நீங்கள் நடக்கணும். எந்தெந்த காரியங்களை இன்றைக்கு பிசாசு நடக்காது, உங்கள் வாழ்க்கையில் இது கிடையாதுன்னு சொல்லி வைத்திருக்கிறானோ அது எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ அவ்விசுவாசத்தை நீங்கும்படியாய் கர்த்தர் இடத்துல நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரை, நான் விசுவாசத்தில் வளரணும், நான் விசுவாசத்திலே பலப்படணும், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு தைரியம் வேணும். அப்போ அப்பா பிதாவை என்னை கூப்பிடக்கூடிய சொல்லி புதிய சுகாரத்தின் ஆவியை கொடுத்ததுனால தைரியமாய் கிருபா சண்டையிலே வரக்கூடிய அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அடிமைகள் அல்ல. பழைய ஏற்பாட்டின் அந்த வாக்குத்தத்தங்கள், நியாயப்பிரமாணங்கள் முடிந்து விட்டது. புதிய ஏற்பாட்டின் உபதேசத்திற்குள்ளே கிறிஸ்துவின் நிமித்தம் புதிய உடன்படிக்கையின் இரத்தத்திலே மீட்கப்பட்டு கழுவப்பட்ட நமக்கு கர்த்தருடைய கிருபா சண்டையிலே நாம் என்ன பண்ணுவோம்? தைரியமாக நுழையும்படியாய் கர்த்தர் கிருபையை வைத்திருக்கார். அதனால தைரியமாக ஆண்டவர்கிட்ட அப்பா ஃபாதர்ன்ற உரிமையோட தேவனிடத்துல நாம் என்ன பண்ணுறோம்? கேட்கும்படியான அதிகாரத்தை இயேசு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு வேளை நான் விசுவாச குறைவில் இருக்கலாம், என் அவ்விசுவாசம் நீங்கட்டும் டாடி. எப்படி பேதுரு அன்றைக்கு தண்ணீர், அப்போ ஆண்டவர் விரும்புகிறார், நீ அற்புதத்தை அடையாளத்தை நீங்கள் செய்யணும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் கூட இருக்கிறவங்க விரும்பாமல் இருக்கலாம், நீங்கள் போகிற இடங்களில் நபர்கள் விரும்பாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவங்க என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, உங்கள் மூலியமாய் தேசத்திலையும் குடும்பங்களையும் சபைகளையும் கட்டவிழ்க்கும்படியாய் தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.